இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே நம்ம நிலத்துக்கு போயிட்டுங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம நட்டு வச்சிருந்த பச்சை வாழை மரம் பாத்தீங்கன்னா இப்ப வந்த காத்து மழையில பாத்தீங்கன்னா கீழே சாஞ்சிருச்சுங்க. சாஞ்சது ரொம்பவே கஷ்டமா போச்சு. கொலை முத்தவே இல்லைங்க. முத்திட்டு சாஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதாச்சும் வாழைப்பழம் கிடைச்சிருக்கும். முத்தாத சாஞ்சதால பாத்தீங்கன்னா வெறும் பிஞ்சு தான் இருந்தது. பிஞ்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத, வெட்டி தூர கடைச்சிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழை மரத்தோட மழை பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தண்டுகள் இருக்கும், தடிமனா. அந்த தண்டை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நோண்டி எடுத்துக்கணும். ஸோ இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக கற்களுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்றாங்க இந்த தண்ணீரை. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோண்ட பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழையில வச்சு சுற்றி கட்டிடணுங்க. கட்டிட்ட பார்த்துக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறோம். ஸோ தண்ணீர் சுரந்துருக்கான்னு பார்த்தா நிறையவே சுரந்துருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி போல் வரும் போல். ஸோ அதை எடுத்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கிட்டோம். நம்ம அப்படியே குடிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் நம்ம வீட்டிலேருந்தே கிளாஸ் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஜியாவுக்கு கொடுத்தோம். அவன் ஒரு மாதிரியாக துப்புறான். அதை பார்த்து நான் லைக் பண்ணல. ஸோ நம்ம குடிச்சு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் யாரெல்லாம்